சென்னை ஆலந்தூரில் சொத்து பிரச்சனையில் தந்தையை தாக்கிய பிள்ளைகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. ஆலந்தூர் பொன்னியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த முகமது ரஃபீக் என்பவர் தனது மனைவியை இழந்த நிலையில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் சொத்து பிரிப்பது தொடர்பாக மகன் நாகூர் மீரான் மற்றும் மகள் ஷீவா பாத்திமா ஆகியோர் முகமது ரபீக்கை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக பரங்கிமலை காவல் நிலையத்தில் ரபீக் புகார் அளித்துள்ளார். கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கும் நிலையில் காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஒண்டியா இருக்கும்போது 7 மணி போல என் பிள்ளைங்க, என் மகன், பையன், மருமகன், மச்சினிச்சி பையன் எல்லாம் சேர்ந்து என்னை போட்டு அடிச்சாங்க. அடிச்சு என்னை சுற்றி எழுதி கொடுக்க சொன்னாங்க. என்னால் இப்போ எழுத முடியாது. நான் அப்புறம் எழுதி தரேன். இப்போ நான் ஒண்டியா இருக்கிறேன், போயிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் சொத்து நான் தரேன் அப்படி சொன்னேன். அது சொல்றதுக்கு இப்போ கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க. நான் போட முடியாது. அதை என்னை போட்டு அடிச்சு, ரோட்ல போட்டு அடிச்சு, வீட்டுக்குள்ளே அடிச்சிருக்காங்க. காவல்துறையில புகார் கொடுத்தேன். அது ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல. அது திரும்பியா வந்து நான் காவல்துறைக்கு வந்திருக்கேன். நடவடிக்கை எடுக்கிறது ஏங்க என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால